மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 1.32 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துக்குறாங்க, ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்களில் 240 மாணவர்கள் மட்டைப்பந்து, 180 மாணவர்கள் கால்பந்தும், 164 மாணவர்கள் வளைகோல் பந்தும், 42 பேர் மட்டைப்பந்து மற்றும் கால்பந்தும், 38 பேர் கால்பந்து மற்றும் வளைகோல் பந்தும், 40 பேர் மட்டைப்பந்து மற்றும் வளைகோல் பந்தும், 16 பேர் 3 விளையாட்டுகளும் விளையாடுகிறார்கள். ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு விளையாட்டிலாவது பங்கேற்கிறார் எனில் 2 சப்டிவிஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன, கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. ரெண்டாவது, ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க. பாருங்கள், இப்போது ஒரு கல்லூரி அதாவது காலேஜ் இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி 3 விளையாடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் பார்த்திங்கன்னா 240 பேர் விளையாடுறாங்க. ஃபுட்பால் பார்த்திங்கன்னா 180 பேர் விளையாடுறாங்க. அதே போல் ஹாக்கி பார்த்திங்கன்னா 164 பேர் விளையாடுறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் சேர்ந்து 2 விளையாட்டுலேயும் சேர்ந்து 42 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இதுலேயும் விளையாடுறாங்க, அதுலேயும் விளையாடுறாங்க. அதே போல் ஃபுட்பால்லையும் ஹாக்கிலையும் பாருங்கள் 38 பேர் 2 விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. 40 பேர் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறாங்க. 16 பேர் ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி 3 விளையாடுறாங்கன்னும் போது அந்த காலேஜில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கான டோட்டல் ஸ்ட்ரென்த்து நம்மளை கேட்குறாங்க, எண்ணிக்கை எவ்வளோன்றது. அதே போல் ஒரே ஒரு விளையாட்டை மட்டும் விளையாடுற மாணவரோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மட்டைப்பந்து விளையாடும் மாணவரின் எண்ணிக்கையை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் கால்பந்து விளையாடும் மாணவரின் எண்ணிக்கையை பின்னு எடுத்துக்கலாம். வளைகோல் பந்து விளையாடும் மாணவரின் எண்ணிக்கையை சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த ஏபிசின்றது நாமளே எடுத்துக்கிறது தான். இல்லை கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போது இந்த நம்ம எடுத்துக்கோங்க ஏ, இந்த பக்கம் பி, சி. சரிங்களா, இப்போ ஏன்றது என்னது, மட்டைப்பந்து. எத்தனை பேர் விளையாடுறாங்க மட்டைப்பந்து? 240 பேர் விளையாடுறாங்களா. அப்போது இங்கே நம்ம 240 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாமா? இங்கே வேணும்னாலும் எழுதிக்கலாம். ஏ எவ்வளவு, 240. சரிங்களா, அடுத்து கால்பந்து விளையாடுறவங்க எத்தனை பேர் விளையாடுறாங்க? கால்பந்து 180 பேர் விளையாடுறாங்களா. அப்போ 180. அடுத்து பாருங்கள், வளைகோல் பந்து எத்தனை பேர் விளையாடுறாங்க? 164 பேர் வளைகோல் பந்து விளையாடுறாங்க. இப்போ 164ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மட்டைப்பந்தும் கால்பந்து 2 விளையாட்டு விளையாடுறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 26. அப்போ 26 மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள், கால்பந்தும் வளைகோல் பந்தும் விளையாடுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு, 22. அடுத்து வளைகோல் பந்தும் மட்டைப்பந்து 2 விளையாட்டு விளையாடுறவங்க எண்ணிக்கை எவ்வளவு, 24. 3 விளையாட்டும் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட எண்ணிக்கை 16. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டைப்பந்தும் கால்பந்தும் விளையாடுறவங்க எண்ணிக்கையை புக்கில் 42 கொடுத்துருக்காங்களே அப்படின்ற ஒரு டவுட் வரும். கரெக்டு தான், 42 பேர் மட்டைப்பந்தும் கால்பந்தும் விளையாடுறாங்க. ஆனால் 3 விளையாட்டு விளையாடுறாங்க பார்த்தீங்களா, இந்த 16 பேர். இந்த 16 பேர் இந்த 42லேருந்து கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 26 கிடைக்கும். சரிங்களா, அதை மட்டும்தான் எடுத்துங்க எழுதணும். அதே போல் தான் கால்பந்தும் வளைகோல் பந்து இந்த 2 விளையாட்டும் விளையாடுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு, 38 பேராக புக்கில் கொடுத்துருக்கிறது. இதிலேருந்து 16 கழிச்சிட்டோம்னா நமக்கு மீதி எவ்வளவு, 22. சரிங்களா, அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அதே போல் வளைகோல் பந்தும் மட்டைப்பந்தும் விளையாடுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 கொடுத்துருக்காங்களா. இப்போ 40லேருந்து 16 லெஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 24. அந்த 24 தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, இந்த சென்ட்ரலுக்கு 16 அப்படியே வந்துடும்.
இப்போது 2 விளையாட்டு விளையாடுறவங்களுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு எண்ணிக்கை. இப்போது மட்டைப்பந்து, கால்பந்து, வளைகால் பந்து இது எத்தனை பேர் பர்டிகுலராக விளையாடுறாங்க செப்பரேட்டாக அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 26ஐயும் 24ஐயும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 240லிருந்து நமக்கு என்ன வேணும், மட்டைப்பந்து விளையாடுறோட எண்ணிக்கை வேணும். இந்த வட்டத்தை மட்டும் எடுத்துக்கணும். 26 இருக்கா, 26, அதே போல் இங்கே 16 இருக்கா, இங்கே 24. சரிங்களா? இந்த மதிப்பு எடுக்கக்கூடாது, இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற மதிப்புகளை மட்டும். இந்த 26, 16, 24 இந்த 3 மதிப்பையும் கூட்டணும். இது 3த்தையும் கூட்டணும், நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 66 கிடைக்கும். அந்த வர்ற 66ன்ற மதிப்பை இந்த 240லேருந்து கழிச்சிடணும். இப்போ 240லேருந்து 66 கழிச்சிட்டோம்னா 174. இப்போ அந்த 174ன்ற மதிப்பு எண்ணிக்கை தான் மட்டைப்பந்து விளையாடுறவங்களுடைய எண்ணிக்கை. சரிங்களா? அடுத்து பாருங்கள் கால்பந்து. இப்போ கால்பந்து விளையாடுறவங்களுக்கும் சேம் அதே போல் தான். இந்த கால்பந்து விளையாடுறோட எண்ணிக்கை 180ன்னு கொடுத்துருக்காங்களா, இதிலிருந்து என்ன மதிப்பு இருக்குது, இந்த வட்டத்துக்குள்ளே மட்டும் இந்த ஏவும் சி விட்டுணும், பி வட்டம் மட்டும் எடுத்துக்கணும். 26, 16, 22 இது 3த்தையும் நம்ம கூட்டும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 64 கிடைக்கும். அப்போது 64 180லேருந்து கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு மதிப்பு மீதி? 116. இப்போ 116ன்ற மதிப்பு தான் கால்பந்து விளையாடுறவர்களுடைய எண்ணிக்கை. அடுத்து பாருங்கள் ஹாக்கி. எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 164 கொடுத்துருக்காங்களா. இதிலேருந்து இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற மதிப்பு என்ன? 24, 16, 22 இது 3ஐயும் கூட்டி இந்த 164 கூட கழிக்கணும். இந்த 3 மதிப்பையும் கூட்டும் போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 62. 164லேருந்து 62 கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு 102 கிடைக்கும் மதிப்பு. சரிங்களா? இல்லை உங்களுக்கு ஸ்டெப் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறனா இன்னும் நீங்கள் மைனஸ் இதுக்கு மேலே 24 + 16 + 22 இங்கே எழுதிட்டு +16 + 22 அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். 3 மதிப்பையும் கூட்டும் போது நமக்கு 62 கிடச்சிருக்கு. அதுலேருந்து இந்த லெஸ் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்றது. அப்படி எழுதிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு இடம் இருந்தால் எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போது இதுலேருந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நம்மள கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்களா. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம 174 ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பக்கம் 26. அதுக்கப்புறம் பாருங்கள் 116ன்ற ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ப்ளஸ் 22ன்ற ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ப்ளஸ் 102ன்ற ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ப்ளஸ் 24 ப்ளஸ் 16. பாருங்கள் இப்போ எல்லா மதிப்பையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ கூட்டலாமா? இது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 480 வரும். இப்போது கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 480 பேர். சரிங்களா? அடுத்து ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரே ஒரு விளையாட்டுனா 174, 116, 102 இவங்க மட்டும்தான் பர்டிகுலராக பாருங்கள் ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க. மற்றவங்களாம் 2 விளையாட்டு 3 விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அர்த்தம் இந்த 2 விளையாட்டையும் இந்த 26 பேர் விளையாடுறாங்க. 16னா இந்த 3 விளையாட்டுமே 16 பேர் விளையாடுறாங்க. இப்போ ஒரே ஒரு விளையாட்டு அப்படின்னும் போது என்னென்ன வரும்? 174 வரும் ப்ளஸ் 116 ப்ளஸ் 102 இவங்க மட்டும்தான் அந்த பர்டிகுலராக ஒரு விளையாட்டை மட்டும் விளையாடுறாங்க. அப்போ இந்த 3 எண்ணிக்கையும் கூட்டும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 392 பேர். இப்போ இந்த 392 பேர் மட்டும்தான் ஒரே ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. சரிங்களா? ஆன்சரை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.